அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளுக்கு என் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு 3ஆம் பாவம் பற்றியும் அதன் தன்மை பற்றியும் உங்களிடத்தில் பேச இருக்கின்றேன். ஒரு ஜாதகத்தில் 3ஆம் பாவம் வலுப்பெற்று விட்டால் அந்த ஜாதகம் எப்படி இருக்கும்? 3ஆம் பாவம் வலு குன்றிவிட்டால் அந்த ஜாதகம் எப்படி இருக்கும் என்கின்ற இந்த 2 ஜாதகத்தை வைத்து அதனுடைய கருத்துக்களை நான் இங்கே சொல்கிறேன். முதலில் 3ஆம் பாவத்தினுடைய காரகத்துவத்தை உங்களுக்கு நான் முதலில் சொல்கிறேன். 3ஆம் பாவம் என்பது முதலில் இளைய சகோதர ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. வீரியம், தைரியம், புகழ், அந்தஸ்து, கலையார்வம், போகம், பராக்கிரமம், கழுத்து பகுதி, மார்பு பகுதி, வலது காது, பக்கத்து வீட்டுக்காரர், கடிதம், தொலைபேசி, புத்தக நிலையம், கணக்கு, தொலைத்தொடர்பு, பாகப்பிரிவினை, தபால், விளம்பரம், இடமாற்றம், ஊர் விட்டு ஊர் போவது, ஒப்பந்த தொழில் செய்வது, கை, தொண்டை, நரம்பு, எலும்பு சம்பந்தப்பட்ட பகுதியும் அந்த 3ஆம் பாகம்தான். வேலையாட்கள் வைத்து தொழில் வாங்கக்கூடியது, அதுவும் அந்த 3ஆம் பாகம்தான். அதே மாதிரி 3ஆம் பாகம் நம் உறவுகளையும் குறிக்கின்றது. அந்த வகையிலே ஜாதகனுடைய இளைய மாமன் சித்திக்கு அது தொழில் ஸ்தானம், அதாவது 10ஆம் இடம். ஜாதகன் மனைவிக்கு அது பாக்கியஸ்தானம். ஜாதகியின் கணவனுக்கு அது பாக்கியஸ்தானம். ஜாதகனுடைய தாய்க்கு அது விரயஸ்தானம். சித்தப்பாவுக்கும் சின்ன அத்தைக்கும் அது பூர்வீகஸ்தானம். ஜாதகன் பெரிய அப்பாவுக்கு பாக்கியஸ்தானம். தாய்வழி பெரிய மாமனுக்கு அது குடும்பஸ்தானம். தாய்வழி பெரிய அம்மாவுக்கு அது குடும்பஸ்தானம். தாய் வழி பாட்டிக்கு அது பாக்கியஸ்தானம். ஜாதகனுடைய அண்ணனுக்கு அது பூர்வீகஸ்தானம். தாய் வழி தாத்தாவுக்கு அது சுகஸ்தானம். தாய் வழி பாட்டனுக்கு லாபஸ்தானம். தந்தை வழி பாட்டனுக்கு அது சுகஸ்தானம். தந்தை வழி பாட்டனுக்கு அது லாபஸ்தானம். தாய் வழி பாட்டிக்கு அது சுகஸ்தானம். இப்படி இன்னும் நிறைய உறவுகளை பற்றியெல்லாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இவைகள்தான் இந்த 3ஆம் பாவத்திற்குரிய உறவுகள், காரகத்துவங்கள். ஒரு ஜாதகன் அவனுடைய ஜாதகத்தில் மிக சிறப்பு பெற்று இருக்கக்கூடிய அமைப்புள்ள ஜாதகனுக்கு அந்த ஜாதகம் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். ஒரு ஜாதகத்தில் 3ஆம் அதிபதி 1, 3, 4, 5, 7, 9, 11 இருந்து, அல்லது 3க்கு 5, 9 இருந்து, அல்லது 3 இருந்து 3ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 3க்கோ லக்கணத்துக்கோ கேந்திரம் திரிகோணம் ஏறி சுவர் சேர்க்கை பெற்றோ சுவர் பார்வை பெற்றோ நீசம், பகை, அஸ்தங்கம் பெறாமல் இருந்து விட்டால் அந்த ஜாதகனுக்கு இளைய சகோதரன் விருத்தி உண்டு. வேலையாட்கள் அவருடைய வீட்டில் இருப்பார்கள். கீர்த்தி, புகழ், செல்வம், பொன், பொருள், ஆபரணம், வஸ்திரம், ஆடை அணிகலங்கள், யோகம், போகம், பக்தி, விசுவாசம், இப்படி சகல ஐஸ்வர்யத்திலும் அவர் சிறந்து விளங்குவார். அதோடு மட்டுமல்லாது புத்திர விருத்தி உள்ளவர், சகோதர சகோதரி ஆதரவுகள் உடையவர், குடும்ப சந்தோஷம், பெரிய மனிதர்கள் சிநேகம், அது மட்டுமல்ல சாஸ்திர ஆராய்ச்சி உள்ளவர். 3ஆம் அதிபதி சுபனானால்
எதிரிகள் தொல்லை இல்லை, சத்துருக்கள் தொல்லை இல்லை, கடன் இல்லை என்று சாஸ்திரம் சொல்கிறது. அந்த வகையிலே அவர் ஸ்திரீலோகனாகவும் போஷண சுகம் உள்ளவராகவும் சுகவாசியாகவும் பூர்வ புண்ணியத்தில் வசதி உள்ளவராகவும் சகோதர சகோதரிகளால் லாபம், அன்பும் ஆதரவும் பெற்றவராக ஜாதகர் மிக சிறப்பாக திகழ்வார் என்பது என்னுடைய ஆய்வுக்கும் அனுபவத்திற்கும் சரியாக வருகிறது. சரி, இந்த ஜாதகர் இவ்வளோ சிறப்பாக இருக்கார், அதே மாதிரி இன்னொரு ஜாதகம் எப்படி இருக்கும், ரொம்ப நலிவுற்ற நிலையில் இருக்கிறார், அவருடைய சிறப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு அதில் அந்த கிரகத்தினுடைய பலாபலங்கள் எப்படி இருக்குன்னா, ஒரு ஜாதகத்தில் 3ஆம் அதிபதி 3க்கு 6 8 12 நின்றோ, லக்கணத்துக்கு 6 8 12 நின்றோ, பார்வை சேர்க்கை பெற்றோ, அல்லது 3ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி நீசம் பகை பெற்று அஸ்தங்கம் பெற்று 6 8 12 மறைந்து விட்டாலோ அந்த ஜாதகனுக்கு சகோதர விருத்தி குறையும். மீறி சகோதரன் இருந்தாலும் நோய் நொடை பீடை உள்ளவராகவும் சத்ரு கடன் தொண்டை உள்ளவராகவும் சகோதர சகோதரிகளை எதிரிகளாக பார்ப்பவராகவும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஆளானவர்களாகவும் வாக்குவன்மை குறைந்தவராகவும் கஷ்ட சீவனம் செய்பவராகவும் கடன் அவமானம் அவப்பெயர் கொண்டவராகவும் சொத்து விரயம் செய்பவராகவும் இந்த 3ஆம் இடத்தில் பாவ கிரகங்கள் நின்று திசை நடத்திவிட்டால் வீடு பூமி காணி விரயம் நடக்கும். காரணம், அது 3ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம் விரயஸ்தானம். 4ஆம் இடத்துக்கு அது 12ஆம் இடம். விரயஸ்தானம் என்பதால் அந்த ஜாதகனுக்கு பூமி காணி சொத்து நிலம்பழங்கள் விரயமாகும். தாயாருக்கு உடல்நலக் குறைவு அல்லது மரணத்துக்கு ஒப்பான கண்டங்கள் இவைகளையெல்லாம் அந்த தசாபுத்தி காலங்களில் கொடுத்துவிடும். ஒரு ஜாதகத்தில் 3 செவ்வாய் சேர்ந்து 8இல் இருந்து பாவரால் பார்க்க பெற்றால் சகோதர நாசம் என்று சர்வார்த்த சிந்தாமணி நூல் சொல்கிறது. 3ஆம் அதிபதி சனி குளிகன் கூடியிருந்து பாவர் பார்த்தாலும் நீசராசியில் இருந்தாலும் 3க்குடையவனுக்கும் 3இல் உள்ளவருக்கும் இருபுறம் கொடூர பாவர்கள் இருந்தாலும் 3ஆம் அதிபதி சுபத்தன்மை பெறாமல் 3க்கு 3இலிருந்தோ ராகு கேது பார்க்கப்பட்டாலும் சேர்ந்தாலும் பாவர் கூடினாலும் இளைய சகோதரம் விருத்தி இல்லை. அது மட்டுமல்ல, மற்ற அந்த முதலில் சொன்ன அந்த பலாபலன்கள்லாம் அப்படியே எதிர்மறையாக வரும். அப்போது இந்த மாதிரி காலகட்டங்களில் பொதுவாக இந்த 6 8 12 இந்த தசாபுத்தி காலங்களில் அந்த விரயத்தை கொடுத்தே தீர்ந்துடும். அல்லது அவனென்ற ராசியாதிபதி நீச்சம் பகை பெற்று 6 8 12 மறைந்தாலும் அந்த தசாபுத்தி காலங்களில் மேற்கண்ட அந்த அசுபத்தன்மைகளை ஜாதகனுக்கு கொடுக்கும். ஆகையினால இந்த காலகட்டங்களில் நாம் எதிலும் பொறுமை காக்க வேண்டும். ஒரு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சுன்னா நமக்கு ஒரு சிக்னல் தெரியும். ஒரு அந்த என்ன சொல்கிறது,
அந்த ஒரு நம்மள அறியாமல் ஒரு பலவித துன்பங்கள், துயரங்கள் இவைகளெல்லாம் ஏற்படுவதை நம் கண்ணுக்கு நன்றாக தெரியும். அந்த காலகட்டத்தில் உங்கள் அருகாமையில் உள்ள உங்கள் ஆஸ்தான ஜோதிடரை அணுகி என்ன இப்படியெல்லாம் இருக்குது, இதை பற்றி என்ன கருத்துன்னு நீங்கள் சொல்லி கேட்டால் அவர் உங்களுக்கு தக்கபடியான அந்த பலன்களை சொல்லுவார். அதன்படி நீங்கள் நடந்து கொண்டால் உங்களுக்கு இந்த ரொம்ப உங்கள் வாழ்க்கை டவுன் ஆகிறது, அதாவது கீழே போகிற வாழ்க்கை ஓரளவுக்கு சமநிலைக்கு வைத்து கொள்வதற்கான அந்த யோசனைகள் எல்லாம் அவர் சொல்லிவிடும். ஆகையினாலே நீங்கள் அந்த காலகட்டங்களில் குலதெய்வ வழிபாடு, அந்த தசாபதி காலங்களில் வரக்கூடிய அந்த தசாநாதன் புத்திநாதனுடைய இஷ்ட தெய்வ வரக்கூடிய இஷ்ட தெய்வ வழிபாடும் அல்லது அந்த தசாநாதனுடைய அதிதேவதைகளுடைய வழிபாடுகளையும் நீங்கள் செய்து வந்தால் மிக சிறப்பாக உங்கள் வாழ்க்கை ஒரு பெரிய உயர்ந்த நிலைக்கு போகவில்லை என்றாலும் கூட அந்த காலகட்டத்தில் நாம் எப்படி இருந்தால் நல்லா இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். தெய்வமும் அதற்கு உதவி செய்யும். அதே நேரத்தில் அந்த ஒரு கெட்ட நேரம் வந்தால் அந்த நேரத்தில் நம்ம எதுலேயும் போய் அகல கால் வைக்கக்கூடாது. அது பிஸ்னஸாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், ரெண்டு ஒன்று தான். அதே மாதிரி கிடைக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு தெய்வ வழிபாடுகளை செய்து கொண்டு அந்த புத்தி காலங்களில் கொஞ்சம் ஒரு 2 வருஷம் 1.5 வருஷம் 3 வருஷம் இப்படியெல்லாம் வரும். அந்த நேரத்தில் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறத வச்சு வாழ்ந்துட்டு வந்தோம்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய தசையோ புத்தியோ உங்களுக்கு நல்லது செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகையினால என்னுடைய அனுபவத்துக்கும் ஆய்வுக்கும் சரியாக வந்த அந்த கருத்தினை இங்கே பதிவிடுகிறேன். அதன்படி நீங்கள் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும், வாழ்க வளமுடன் என்று சொல்லி மீண்டும் வணக்கத்தை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.